அனுரவிக்கான ஆதரவை அவர்கள் அதிகரிக்கும் ஒரு பணியில் ஈடுபடுவதாக ஒரு உலகு தாவல் நேற்று முதல் நாடு முழுவதும் பரவி வருகின்றது. எனவே அவைகள்லாம் பார்க்கின்ற போது அனுரவிக்கான ஆதரவு வடகிழக்கில் இன்னும் முறியடிக்கப்படவில்லை என்பதே இவர் கோட்டபாயை விட மிகவும் மோசமான ஒரு சிங்கள பேரினவாதியாக மாறப்போகின்றார் என்ற அறிக்கை டெல்லிக்கு போய் சேர்ந்து விட்டது. அவர்கள் முற்றுமுழுதாக ஜேவிபி அவர் வெல்ல போகின்றார் அவர் சேர்த்து போவதற்கு அல்ல. நேற்றைய சம்பவம் நாடு முழுவதும் தீயாக பரவ போகின்றது. மிகவும் இது ஒரு ஆபத்தான நிலையாக நாங்கள் பார்க்கணும். ஏனெனில் கோட்டபாயவை எடுத்துக்கொண்டால் கோட்டபாய கூட இந்த அளவுக்கு ஒரு பிக்குகள் அணி சேரவில்லை. அதை விட அதிகமான பிக்குகள் அணி சேர்ந்திருப்பது என்பது ஆரம்பத்தில் அனுரை அவர்கள் தமிழ் பேசும் மக்களை ஓரளவு அனுசரித்து போகிறார். இப்போது அவை தட்டி கழித்து விட்டு முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கு ரோசமான வெட்கமே கிடையாது. இதை நாங்க பகிரங்கமா சொல்லுவோம். அந்த ஆட்களுக்கு அதாவது அவர் மட்டுமில்லை, இந்த முஸ்லீம் எம்பிக்கள் அமைச்சர் வருகிறல்ல எல்லா குடர்களுக்கும் ரோசம் பாக்கம் எதுவுமே தெரியாது. ஆட்சி ஒன்று அனுர கையில் வெற்றி அளிக்கப்பட்டு ஆட்சி ஒப்படைக்கப்பட்டால் நிச்சயமாக இதன் பின்பாடு சொல்ல போகின்றார்கள் கோட்டையர் எவ்வளவோ திறம் என்று சொல்லும் அளவுக்கு அவர் மாறி வருகின்றார். அது ஒன்று மாறப்படுமானால் ரணிலின் களம் மிகவும் ஒரு அதிகமான ஒரு தாக்கம் செலுத்தி அவர் அநேகமாக முன்னணியில் வர வாய்ப்பு, இப்ப 3ஆம் இடத்தில் இருக்கின்றவர் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. ரோவை பொறுத்த வரைக்கும் வாரம் அவர்கள் டெல்லிக்கு அஜித் டோவல் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் பார்க்கும் அளவுக்கு அவர்கள் வாரம் தன்னுடைய அறிக்கையை கொடுப்பது வழக்கம். ஆரம்பத்தில் அனுரவித்தான் அவர்கள் வடகிழக்குல தமிழனே முன்னேற கூடாண்டு விரும்புகின்ற இந்தியா ரணிலோ கூட ரணில் மட்டுமல்ல அறிவுபூர்வமான எந்த ஒரு ஆட்சியாளரையும், அதனால தான் இவரையும் கைவிட்டார். அனுரையும் அறிவுபூர்வமான ஒரு ஆட்சியாளரை இந்தியா விரும்பவில்லை. காரணம், பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு. தேசிய மக்கள் சக்தி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் நிலாம்டின் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் நேர்களே. ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். தற்போதைய தேர்தலினுடைய நிலவரம் எப்படி இருக்கின்றது? குறிப்பாக சொல்ல போனால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றது? வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் நேற்று முதல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் மற்றும் அக்கரைப்பற்று, பொத்துவில் ஆகிய பிரதேசங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். ஓரளவு இவங்களை சஜித்தையும் அனுரவையும் ஒப்பிடுகின்ற போது அவருக்கான ஆதரவு இங்கு ஓரளவு ஒன்றுதான் என்னால் பார்க்க முடியுமே ஒழிய அவர் அதற்கான பிரச்சாரத்தில் நிறைய சொல்லி இருக்கின்றார். இவங்களால அனுரையாலையும் சஜித்தாலையும் இந்த நாட்டை எழுப்ப முடியாது என்று சொல்லி இருக்கின்றார். இனி மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். வடகிழக்கு தவிர்ந்து ஏனைய பகுதிகளில் அனுரவுக்கான ஆதரவு மிகவும் பலமாகவே இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அவருக்கான மிக அதிகமான மக்கள் அவரை விரும்புகின்றார்கள். அதைவிட மிக முக்கியமாக நேற்று கொழும்பில் பிக்குகள் அணி ஆயிரக்கணக்கான பிக்குகள் அவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். அதனால் ஒரு சிங்கள சாம்ராஜ்யத்தை நோக்கி மீண்டும் ஒரு கோட்டபாயை கொண்டு வரலாமா என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் நிலவி இருக்கின்றது. எனவே தேர்தல் நிலவரங்களை ஒப்பிடுகின்ற போது தற்போது சஜித்துக்கும் அனுரவிக்குமான போட்டி நாடு முழுவதும் பலமாகவே இருக்கின்றது. அடுத்த வாரம் அளவில் கிழக்கிற்கு ரவ் ஹக்கீம் சஜித்தை இறக்குமதியாக இருக்கின்றார். அடுத்த களங்களை நாங்கள் இன்னும் களம் சரியாக சொல்ல போனால் தற்பொழுது கூட ரணில் அவர்கள் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். நாடு முழுவதும் மீண்டும் சொல்லுகின்ற வடகிழக்கு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் இன்னும் அனுரவே முன்னணியில் இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வடகிழக்கு நிலவரங்களை குறிப்பிட்டீர்கள். நேற்றைய தினம் பிக்குகளினுடைய ஒரு சந்திப்பினையும் குறிப்பிட்டீர்கள். அது சமூக வலைத்தளங்களில் கூட புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் வெளியாக இருந்தன. கிட்டத்தட்ட கணிசமான பிக்குகளை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சந்தித்திருந்தார்.
இந்த நிலவரங்களை பார்க்கின்ற போது நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். கோட்டாபாய ராஜபக்சே தொடர்படுத்தினீர்கள். கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் எதிர்பார்த்தது போன்றோ அல்லது திட்டமிட்டது போன்றோ தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் அல்லாமல் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிங்கள மக்களின் வாக்குகளால் வளமைக்கு மாறான கோட்டாபாயவை போன்ற ஒரு ஜனாதிபதி வெற்றியை அடைவதற்கு அனுரகுமார திசாநாயக் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மையும் அது நல்ல கேள்வி. உண்மையும் அதுதான். ஏனெனில் ஏற்கனவே இப்ப இதே போன்றுதான் இந்த பிக்குகள் மிக அதிகமான பிக்குகள் அந்த வீடியோவை பார்க்கின்ற போது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆயிரக்கணக்கான பிக்குகள் அனுரவையை வெற்றி அடைய வேண்டும் என்று அவர்கள் பிரித்தோதி அவர்கள் மத அனுஷ்டானங்கள் செய்திருக்கின்றார்கள். மிகவும் அதிகமான ஈடுபாடு இருக்கின்றார்கள். இந்த நேற்றைய சம்பவம் நாடு முழுவதும் தீயாக பரவ போகின்றது. மிகவும் இது ஒரு ஆபத்தான நிலையாக நாங்கள் பார்க்கணும். ஏனெனில் கோட்டாபாயவை எடுத்துக்கொண்டால் கோட்டாபாய கூட இந்த அளவுக்கு ஒரு பிக்குகள் அணி சேரவில்லை. அதைவிட அதிகமான பிக்குகள் அணி சேர்ந்திருப்பது என்பது தனி சிங்கள ராஜ்யத்தை நோக்கி சிங்கள வாக்குகள் மூலம் அவர் வெற்றி அடையலாம் என்றுதான் அவர் பார்க்கிறார். ஏனெனில் அவர் ஆரம்பத்தில் அனுரை அவர்கள் தமிழ் பேசும் மக்களை ஓரளவு அனுசரித்து போகிறார். இப்போது அவை தட்டி கழித்து விட்டு எல்லாருமே ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் என்று சொல்லி போகும் அளவுக்கு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை முடுக்கி விட்டு இருக்கின்றார். ஆனாலும் வடகிழக்கில் அவர் பிரச்சாரம் செய்ய வரப்போகின்றார். வந்தாலும் கூட அவர் மிக அதிகமாக சிங்கள மக்களுக்கான வாக்களை சிங்கள மக்களுக்கான ஆட்சியாளராக மாறப்போகின்றார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுவோம். இந்த வெற்றி அல்லது இந்த வெற்றிக்கான முகாந்தரங்கள் என்பது குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் அல்லது தமிழ் பேசும் சமூகத்திடம் எப்படியான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் நான் பார்க்கின்ற போது பொதுவாக முஸ்லீம் அல்லாமல் சாதாரணமாக இப்போ உள்ள இந்த மாணவர் சமுதாயம் தமிழ் மக்கள் மத்தியிலும் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் வடகிழக்கு இந்த மாணவர் சமுதாயம் அதாவது இந்த புதிய வாக்காளர்கள் என்கின்ற போது ஒரு மாற்றத்தை எங்களை போன்ற ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு ஆசை அவளுக்கு இருக்கின்றது. ஏனெனில் அவர் ஒரு படித்தவர் என்பதாலும் அனுர ஒரு பட்டதாரி என்பதாலும் அவரை சுற்றி நல்ல படித்த வட்டங்கள் இருப்பதாலும் இந்த பல்கலைக்கழகங்கள் தொட்டு இந்த ஏழ் படித்த மாணவர்கள் வரை ஓரளவு அவருக்கான ஆதரவு இருக்கின்ற இதை முறியடிக்க வேண்டிய தேவையும் மாற்றுக் கட்சி இருந்தாலும் கூட அனுரவிக்கான இவருக்கு போட்டால் என்ன இவரை ஒரு வாக்களித்து இந்த முறை அவரை ஜனாதிபதியாக ஆக்கினால் என்ன என்ற ஒரு ஆசையும் ஒரு அலையும் இந்த வடகிழக்கில் இருக்கின்றது என்பதை மறக்க முடியாதுதான். ஆனாலும் இந்த முஸ்லிம் தாயின் கருவறையில் இருந்துதான் இந்த முஸ்லிம் பயங்கரவாதம் வருகின்றது என்று ஒரு பேச்சு நாடாளுமன்றத்தில் பேசியதான பதிவு ஓரளவு தாக்கம் செலுத்துகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆனாலும் இந்த வாரம் அளவில் புலம்பெயர்ந்து வாழ் சிங்கள தேசம் சிங்கள மக்கள் உலகம் முழுவதும் பறந்து வாழும் இந்த சிங்களவர்கள் ஓரளவு 10-15 விதமான ஆதரவை அதிகரிக்கும் ஒரு அனுரவிக்கான ஆதரவை அவர்கள் அதிகரிக்கும் ஒரு பணியில் ஈடுபடுவதாக ஒரு உலகத்தாவல் நேற்று முதல் நாடு முழுவதும் பரவி வருகின்றது. எனவே அவைகள்லாம் பார்க்கின்ற போது அனுரவிக்கான ஆதரவு வடகிழக்கில் இன்னும் முறியடிக்கப்படவில்லை என்பதையே அது தெரிவிக்கின்றது. எனவே அவருக்கான ஆதரவு இன்னும் இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக எல்லோரும் கூறுகின்ற ஒரு விடயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுர பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறுகின்றார், பல்வேறுபட்ட விடயங்களை பேசுகின்றார், அரசியல் சார்ந்தும் பேசுகின்றார். அனுர தமிழ் பேசும் தேசிய இனம் சிறுபான்மை இனம் என்று அவர்கள் கூறுகின்றது. ஆனால் தமிழ் பேசும் தேசிய இனம் தொடர்பில் அது முஸ்லிம் தமிழா அந்த வகைக்குள் அடங்கக்கூடியவர்கள் தொடர்பில் வெளிப்படையாக இதுவரை எந்த ஒரு கருத்துக்களையும் வெளிப்படுத்தவில்லை. எல்லோரும் இலங்கையர்கள் என்றே குறிப்பிடுகின்றார். ஆனால் தமிழ் பேசும் மக்கள் என்கின்ற ஒரு பெரும் அடையாளத்தோடு வாழக்கூடியவர்கள் எல்லா ஜனாதிபதிகளும் அவர்களை தனித்துவமாக பார்க்கின்ற ஒரு மரபு இருக்கின்றது. ஆனால் அனுர அப்படி பார்க்கவில்லை. அப்படியான கருத்துக்களை அவர் சார்ந்திருக்கக்கூடிய யாருமே இன்று வரைக்கும் முன்வைக்கவில்லை. அது என்ன காரணம்? அதில் என்ன மறைந்திருக்கு? உண்மைதான். இல்லை, அவர் இப்படி அவர் அந்த சிங்களம் அதை நாங்கள் கோட்டையரை போன்று அவர் சிங்கள வாக்குகளை நம்பி அதனால் அவர் எங்கேயுமே அது பிடி கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர் இன்னும் ஒரு சிறுபான்மை கட்சிகள் அழைத்து பேசவும் இல்லை, அவர் கணக்கில் எடுக்கவும் இல்லை. அவர் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வதும் எல்லோருமே ஸ்ரீலங்கன் என்றுதான் சொல்கின்றாரே ஒழிய இங்கு இந்த மற்ற ஏனைய தேசிய இனங்கள் பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை. அவர்கள் பேச்சளவில் இப்பொழுது இந்த முஸ்லிம் அமைப்புகளை இந்த முஸ்லீம் இந்த லங்கோடி முஸ்லிம் அமைப்புகளை அதுதான் அந்த பாசையாதிலை அதைகளை சந்திச்சு அவர் சொன்னாலும் கூட அது அவர் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அவர் பெரிதாக கணக்கில் எடுக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கணும். ஏனெனில் அவர் ஒரு தேசிய இனமாக தமிழைய முஸ்லிமை கருதவில்லை.
அவர் சிங்கள மக்கள் அதாவது இந்த ஆட்சி ஒன்று அனுர கையில் வெற்றி அளிக்கப்பட்டு ஆட்சி ஒப்படைக்கப்பட்டால் நிச்சயமாக இதன் பின்பாடு சொல்ல போகின்றார்கள் கோட்டையர் எவ்வளவோ திறம் என்று சொல்லும் அளவுக்கு அவர் மாறி வருகின்றார். ஏனெனில் அவர் இந்த தமிழ் வாக்குகளை நம்பி ஜனாதிபதியாக அவர் பிடிக்கவில்லை. சிங்கள வாக்குகள் மூலம் சிங்கள ஆட்சியாளர்கள் தக்க வைப்பது அவர் அதை அநேகமாக பார்க்கின்றார். அவர் அதற்கான ஒரு அறிகுறியாக இதை பார்க்கின்றார். சிங்கள மக்கள் மூலமாகவே நாம் தொடர்ந்து ஆட்சியில் அமரலாம் என்று பார்க்கின்ற இதே நேரம் மாற்றுக் கட்சிகளால் சொல்லப்படுகின்றது அனுர வெற்றி அடைந்தால் அந்த இரவே ஏகப்பட்ட சிங்கள பகுதி ஏகப்பட்ட ஒரு கலவரம் உருவாகும் என்ற ஒரு கருத்தும் இங்கு நிலவுகின்றது. ஏனெனில் அவர்கள் நீண்ட காலம் அவர்களுக்கு அடங்கி போய்கின்ற ஆசையும் வெறியும் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு கலவரத்தில் ஈடுபடலாமா என்ற ஒரு கேள்விக்குறியும் பெரிதாக வந்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் இந்த இலங்கை இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். இன்னும் ஒரு விடயம் தென்னிலங்கையில் பேசப்படுகின்றது. பரவலாக பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய ஒரு விடயம் கடந்த காலத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா அவர்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் சிறை தண்டனை அனுபவிக்கின்றார். கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவர் பொது மன்னிப்பில் வெளியே வந்தார். மீண்டும் நீதிமன்றம் சில விடயங்களை காரணம் காட்டி மீண்டும் அவரின் மன்னிப்பை நிராகரித்து மீண்டும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாட்களிலும் கூட அல்லது அந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிரான போராட்டத்திலும் கூட தென்னிலங்கையில் மிகவும் ஓர் முன்னணியாக திகழ்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சா பிரேமச்சந்திரவின் மகள் ஹிருணிகா அவர்கள் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்ததோடு ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக விமர்சித்திருந்தார். ரணில் ராஜபக்ச என்கின்ற வார்த்தையை அதிகளவில் தென்னிலங்கையில் உச்சரித்தது அவராகத்தான் இருக்கும். ஆனால் அவர் இப்போது சஜித் பிரேமதாச மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகின்றது. சஜித் பிரேமதாச அதிருப்தியின் வெளிப்பாட்டை அவர் வெளிப்படுத்துவதற்கான நாட்களை நோக்கி நகர்வதாக கூறப்படுகின்றது. ஹிருணிகாவின் இந்த முடிவு ஏன் எடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றது? அவர் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்தால் அது சஜித் பிரேமதாசாவை பாதிக்கும். நிச்சயமாக அதுவும் ஒரு நாடளாவில் நேற்று முழுதாக பேசப்படும் ஒரு விடயம்தான். ஒரு இனவாத ஊடகம் ஒன்று, எல்லோருக்கும் தெரிந்த ஊடகம் ஒன்று, நாம் சில பாதுகாப்புக்கு சொல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஊடகம் தான். ஒரு இனவாத ஊடகத்தின் ஒரு பிரதர், அவர் ஒரு சகோதரன் தான் துமிந்த சில்வா. அவர் ஒரு முன்னாள் எம்பி. அவர் தான் அந்த கொலையில் மாற்றப்பட்டவர். அவர் தான் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு மிகவும் அது கேன்சல் பண்ணப்பட்டு மீண்டும் உள்ளே இருக்கின்றார். இப்பொழுது சஜித் அணியில் ஒரு எக்ரிமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது தான் ஜனாதிபதி ஆனால் அவரை விடுதலை செய்வர் என்று ஒரு செய்யப்பட்டு ஒரு கதை பரவுகின்றது தான். அதனால் தான் ஹிருணிகா அதில் அதிருப்தி அடைந்திருக்கின்றார். அவர் வெற்றி அடைந்தால், சஜித் வெற்றி அடைந்தால் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து வெளியாக்க வேண்டும் என்று அந்த 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 இனவாத ஊடகத்துக்கு இவர் ஒரு உறுதிமொழி கொடுத்து சொல்லப்படுகின்றார். அதனால் அவர் அதிருப்தி அடைகின்றார். எனவே அவர் இந்த வாரம் அந்த நேர்காணல் வெளியாவதற்கு முன்பாக கூட ஹிருணிகா ரணில் பக்கம் தாவக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அநேகமாக அவர் பெண்களை கவர்ந்திருக்கின்றார். அதை விட ஒரு போராளி அவர். உண்மையிலேயே அவருக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் உள்ள ஒரு போராளி அவர் சஜித்தை விட்டு வெளியானால் மிகப்பெரிய தாக்கம் கொழும்பு மாவட்டம் முழுவதும் பரவும். அப்படி அவர் ரணிலுக்கு ஆதரவாக செயல்பட்டார். நான் நினைக்கிறேன் ஒரு 5 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக ஹிருணிகா சேர்த்து கொடுப்பார். எனவே அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம். தலதா அத்துக்குரலை போன்று அது ஒரு விசேடமானதான் நாங்கள் பார்க்கின்றோம். அது ஒன்று மாறப்படுமானால் ரணிலின் களம் மிகவும் ஒரு அதிகமான ஒரு தாக்கம் செலுத்தி அவர் அநேகமாக முன்னணியில் வர வாய்ப்பு, இப்ப 3ஆம் இடத்தில் இருக்கின்றவர் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அவர் அதை கையில் எடுத்தால் அந்த கடந்த கால ஜேவிபியின் கொலை படலங்களை அவர் மிக அதிகமாக வெளியாக்க அது ஒரு தாக்கம் செலுத்தும். எனவே இந்த எக்ரிமெண்ட் தான் அவருக்கான அதிருப்தி. சஜித் அவர் வெற்றி அடைந்தால் அந்த இனவாத ஊடகத்தின் தம்பியை விடுதலையாக்குவார் என்று சொல்லப்படுகின்றது. அது நிறைய மர்மம் இருக்குன்னு அந்த அதிருப்தி அநேகமாக இந்த 2-3 தினங்களில் வெளியாக மிக அதிக வாய்ப்பு இருக்குது. தலதா அத்துக்கோரல ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போன்று எஸ்ஜேபியினுடைய கட்சியில் இருந்தவர், சிரேஷ்ட அரசியல்வாதி, நாடாளுமன்றத்தில் நீண்ட உரையொன்றினை ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் சஜித் பிரேமதாச மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நாடாளுமன்ற ஆசனத்தை துறந்து அவர் தன்னுடைய கட்சி மாறுதலை அறிவித்திருக்கின்றார். அதே போன்று சஜித் அணியில் இருக்கக்கூடிய கணிசமான சிரேஷ்ட அரசியல்வாதிகள் ரணில் பக்கம் தாவுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில் அது உண்மையா? அதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது? இந்த ஜனாதிபதி தேர்தல் வெளியானவுடன் இந்த தேர்தல் நடக்க மாட்டாது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் நாங்கள் ஒருவன். அந்த வகையில் கே கால டிஸ்ட்ரிக்ட் கபீர் காசும் மிக முக்கியமான புள்ளி அவர் யுஎம்பியில்.
அவர் தலதாத்த குரலை திருநிக்கா பிரமச்சந்திர போன்ற இன்னும் பெயர் சொல்ல முடியாத சிலர் மிக அதிகமாக ரணிலையும் சஜித்தையும் இணைப்பு இருக்க கடந்த 2-3 மாதங்களாக அவர்கள் மிக அதிகமாக ஈடுபட்டார்கள். அதிலும் குறிப்பாக தலதாவும் ஹபீரும் உச்சகட்டமாக சஜித்திடம் பேச்சுவார்த்தை செய்திருந்தார்கள். நீங்கள் 5 ஆண்டுக்கு விட்டுக் கொடுங்கள், ஜனாதிபதியாக ரணிலை நாம் கொண்டவர், எங்கள் பிரதம மந்திரியை பாராளுமன்றங்கள், நாம் ஒன்று சேருவோம் என்று மிக அதிகமாக அவர் ஈடுபட்டு அந்த அதிருப்தியை கடந்த வாரமே அவர் நாடாளுமன்ற தலதா சொல்லியிருந்தார். அவர் மிகவும் டீசென்டான முறையில் இப்ப இந்த முஸ்லிம் அரசியல் பேய்களை எடுத்துக்கொண்டால் பாருங்க, இந்த ஏராவில் ஒன்று ஒரு இலாகதல அமைச்சர், அண்ணா ஒன்று ஆளுநர், இப்படி இந்த பதவி பட்டத்துக்கு அலைகின்ற தலதா அவர்கள் தன்னுடைய எம்பிஏ கூட ராஜினாமா செய்துவிட்டு அவர் ரணில் அணையில் இணைந்திருக்கின்றார். மிகவும் ஒரு முன்னெடுப்பது. எனவே தலதா அத்துக்குறல கூட மிக அதிகமான தாக்கத்தை செலுத்த வாய்ப்பு இருக்கின்றது. ரணில் இன்னும் அவர் சரியாக ஓரளவு செய்து போனாலும் அவர் இன்னும் தீவிரமாக ஈடுபடவில்லை. எந்த வகையில் அது ஈடுபட போது தெரியவில்லை. மிக அதிகமான தாக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவரும் ஒரு நாகரிகமான அரசியல் செய்து வருகின்றவர். எனவே தலதான் மேல இந்த பாட்டி ஏற்கனவே கட்சி செக்ரட்டரி இருந்தவர் நினைக்கின்றேன். மிக அதிகமாக அவரில் ஒரு மதிப்பு மத இருக்கின்றது. கபீர் காசிம் கூட மிக அதிகமாக இந்த 2 பேரை இணைப்பதற்காக பாடுபட்டார்கள். அதிலும் இந்த இப்போது சிலர் சொல்லுகின்றார்கள் சஜித் அவர்கள் தன்னுடைய பதவிக்காக எந்த எல்லைக்கும் செல்வார் என்று. அதனால்தான் இந்தியா அவரை விரும்புகின்றது, ஓரளவு விரும்புகின்றது. இந்தியா வேறு நிலைப்பாடு இருந்தாலும் கூட இந்தியா அவரை விரும்புகின்றது என்பதால் அவர் அந்த தன்னுடைய பதவிக்காக எந்த எல்லைக்கும் செல்வார் சொல்லப்படுகின்றது. எனவே எதிர்வரும் வாரங்கள் மிக அதிகமான இழப்பும் அதிகமான கவர்ச்சியும் இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் இந்தியா தொடர்பில் குறிப்பிட்டதால் கேட்கின்றேன், அனுரவை இந்தியா கைவிட்டு விட்டதா? என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இந்தியா நேரடியாக யாரின் பக்கமாகவும் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது யாரையும் மறைமுகமாக நிராகரித்து ஒருவரை ஆதரிப்பதற்கான களச் சூழ்நிலைகள் அரசியல் ரீதியாக தென்படுகிறதா? ரோவை பொறுத்த வரைக்கும் வாரம் அவர்கள் டெல்லிக்கு அஜித் டோவல் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் பார்க்கும் அளவுக்கு அவர்கள் வாரம் தன்னுடைய அறிக்கையை கொடுப்பது வழக்கம். ஆரம்பத்தில் அனுரவிக்கு தான் அவர்கள் நேரடியாக அவர்கள் மிக அதிகமான ஆதரவை கொடுத்திருந்தார்கள். பிந்திய இவருடைய பேச்சு நாங்கள் கடந்த வாரம் சொல்லியிருந்தேன். பிந்திய இவரின் அத்தனை அணுகுமுறையும் இவர் கோட்டபாயை விட மிகவும் மோசமான ஒரு சிங்கள பேரினவாதியாக மாறப்போகின்றார் என்ற அறிக்கை டெல்லிக்கு போய் சேர்ந்து விட்டது. அவர்கள் முற்றுமுழுதாக ஜேவிபி அப்படி அவர் வெளில போகின்றார் அவர் சேர்த்து போவதுக்கு அல்ல. அதனால்தான் இந்தியா கடந்த வாரங்களாக தமிழ் குறிப்பையும் சொல்லுகின்ற அவர் நேரடியாக மல்வத்த பீடாதிபதிகளை எல்லாம் போய் சந்தித்தார்கள். நாங்கள் இந்த ஆட்சிக்குள் எவர் வந்தால் நாங்கள் ஆதரிப்போம், மக்களின் முடிவை கௌரவப்படுத்துவோம், ஆதரிப்போம். இதுவரைக்கும் இந்தியா நேரடியாக சந்தோஷ் ஜாவர்கள் யாருமே போகவில்லை. சந்தோஷ் ஜாவர்கள் சென்று இந்தியா இலங்கைக்கான பாலம் அவர்கள் பாலத்தை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இந்தியாவுக்கான பாலம் கட்டு அவர்கள் விரும்பவில்லை. அதற்கு அவர் நல்ல விளக்கம் சந்தோஷ் ஜா கொடுத்திருக்கின்றார். அடுத்த கட்டமாக சொன்னா நாங்கள் யாருக்கு எந்த ஆதரவும் கொடுக்கல, மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சியாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் வரவேற்போம், அவருடன் நாங்கள் இருந்து பயணிப்போம், இலங்கை இந்தியாவுக்கான நாங்கள் நல்ல திட்டங்களை கொடுப்போம் சொல்லுங்க. இதுவரைக்கும் இந்தியா இலங்கைக்கு இப்படியான ஒரு தன்மையை கொண்டிருக்கவில்லை. காரணம் என்னவென்றால் சஜித்தை அவர்கள் ஆதரிக்க பார்த்தார்கள். சஜித் வலுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னால் அவருடைய அணியிலிருந்து நிறைய விக்கெட்டுகள் கலட்டி எடுக்கப்படுகின்றது, நிறைய பின்னடைவை சந்திப்பார். அப்படியானா ரணில் ரணிலை இந்தியா விரும்பினாலும் கூட அல்லது அனுரவை விரும்பாவிட்டாலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் யார் வந்தா நாங்கள் அனுசரித்து போம் என்று சொல்லுகின்றாரே ஒழிய அவர்கள் இப்பொழுது யாருக்கும் எந்த ஆதரவும் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏனெனில் அவர்கள் ரணில் வருவதை ஒருபோதும் இந்தியா விரும்ப மாட்டாது. ஏனெனில் அவருடைய கையாளுவில் கடினம், கொஞ்சம் திறமைசாலி, நரிமார்க் எல்லாம் சொல்லப்படுகின்றது. எனவே அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்தியா இப்போது எந்த பக்கமும் இல்லாமல் யார் வந்தாலும் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இது நாங்கள் ஆன்மீக காலமாக சொல்லி வருகின்றோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் இலங்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி அமைந்தால் அது இந்தியாவுக்கு நலம் என்று நினைக்கின்றீர்களா, அல்லது இந்தியா ரணில் விக்ரமசிங்க ஆட்சி அமைவதால் ஆபத்து என்று நினைக்கின்றதா? அது ஆபத்து தான். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆசியா சாம்பியன். அவரிடம் கைகாட்டி, அதாவது இலங்கை வடகிழக்குல தமிழனே முன்னேற கூடாண்டு விரும்புகின்ற இந்தியா ரணிலோ கூட ரணில் மட்டுமல்ல, அறிவுபூர்வமான எந்த ஒரு ஆட்சியாளரையும், அதனால தான் இவரையும் கைவிட்டார். அனுரையும் அறிவுபூர்வமான ஒரு ஆட்சியாளரை இந்தியா விரும்பவில்லை. காரணம், இலங்கை இப்படியோ வறுமை கொண்ட நாடாகவும் பஞ்ச நாடாகவும் இருந்து இந்தியாவுடன் கையேந்த வேணும், எல்லாவற்றுக்கும் கைய வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்க்கின்றது. அறிவுபூர்வமான ஆட்சியாளர் வந்தால் வடகிழக்கு மட்டுமல்ல ஏனைய பகுதிகளிலும் சில அபிவிருத்தி திட்டங்களை உள்நாட்டு
நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும், நாடு முன்னேறும். இந்த முன்னேற்றத்தை இந்தியா ஒருபோதும் விரும்பவும் இல்லை. ஏனெனில் இலங்கை முன்னேறினால் நீங்கள் இந்தியாவில் தங்கியிருக்க தேவை இருக்காது இல்ல. அதனால் இந்தியா ஒருபோதும் இந்த அறிவுபூர்வமான ஆட்சியாளர்கள், இப்ப நாங்க சொல்ல போனா அறிவுபூர்வமான ஆட்சி, அதான் இந்தியா பயப்படுது, இந்தியா அச்சம் கொள்ளுது. சஜித் மேல இந்தியா அச்சம் கொள்ளவில்லை. சஜித் வந்தால் எங்களுக்கு வாசி என்று நல்லம் என்று பார்க்கின்றது. எனவே ரணில் வந்தால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தும் கஷ்டமும் இந்தியா ரணிலிடம் கையாளுவது கடினம். அதனால் ஒருபோதும் இந்தியா ரணிலை விரும்பாது. இப்போது இந்தியா விரும்பாது என்கின்ற சூழ்நிலை ஒரு புறம் இருக்க, இந்தியா தொடர்பிலும் பல்வேறுபட்ட குழப்பங்கள் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், புலனாய்வு தகவல் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இலங்கையின் புலனாய்வு தகவல் ஒன்று சென்றிருப்பதாக குறிப்பிட்டீர்கள். அனுரகுமார தொடர்பில் இலங்கையின் புலனாய்வு தகவலை சற்று விரிவாக கூறுங்கள். அது உண்மையில் அது ஆரம்பத்தில் அவர்கள் அதாவது ஆரம்பத்தில் அனுரே உண்மையிலே ஆரம்பத்தில் எல்லோரையும் அனுசரித்து ஓரளவு எல்லா மக்களும் அனுசரித்த அவர் காலப்போக்கில் மேற்குலக நாடெல்லாம் சுற்றி வந்த பிற்பாடும் இங்க உள்ள சில அணிகள் இந்த பிக்குமார் அணிகளை அமர்த்தி விட்டார், அவர்கள் பேசிவிட்டார்கள். இந்த பிக்குமார் அணிகள் எல்லாம் சேர்ந்து கோட்டையருக்கு எந்த அளவுக்கு இருந்தார்களோ அந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள். அப்படியான ஒரு நிலைமை கொண்டு வருகின்றது. மீண்டும் அதாவது இவர்கள் அறக்கலையெல்லாம் இவர்களால் ஈடுபட்ட அதிகமாக அறக்கலையெல்லாம் வராது. இந்த ஆட்சி தொடருமானால் இலங்கைக்கு ஆபத்து. சீனா பக்கம் தாவக்கூடிய அனுரை தன்னுடைய வெற்றியை எடுத்துக்கொண்டு அவர் சீனா பக்கம் செல்லக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதான் இந்த புடிச்சு கொடுத்திருக்கு. டெல்லிக்கு அனுப்பின அறிக்கையில அவங்க சொல்லிக்கிற கூடுதல் அறிக்கை என்றால், அனுர ஆட்சி அமைந்தால் நாங்கள் கோட்டாவை கையாள்வதை விட மிக மோசமான ஒரு ஆட்சியாளர் இலங்கைக்கு அமைந்து விடுவார், அவர் சீனாவின் பக்கம் தாவுவார். அப்ப பாருங்கள், இந்த சிலவேளை இந்த பாலத்தை கூட அவர் கட்ட விட மாட்டார் போல இருந்துச்சு. அவர் இப்போது டெல்லிக்கு அவரை வெற்றிக்கு பிற்பாடு அவர் எந்த எக்ரிமெண்ட் சைன் வைக்கல, பேச்சளவில் டெல்லிக்கு அழைத்து அஜித் டோவல் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் எல்லாம் பேச்சுவார்த்தை மணிக்கணக்கில் பேசியிருந்தார்கள். அவர்கள் பேசிய பிற்பாடு அவர்கள் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஆமண்டு சொன்னாலும் கூட இன்னும் மேலே நம்ம ரிப்போர்ட் கோரும். இந்தியா மிக மோசமான அந்த உளவு தகவல்ல இப்ப இவர் அனுர போய் டெல்லியில எவ்வளவுதான் நாங்கள் உங்களோட பக்கம் தான் நிற்போம் என்று சொன்னாலும் கூட இதன் பிற்பாடு இவரை வாட்ச் பண்ணுங்க இந்தியா சொல்லி இருக்கும். அந்த வகையில இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இவர் மாறப்போகின்றார் என்ற ஒரு வார்த்தை டெல்லிக்கு போய், அதாவது இந்த புலிகளின் ஒரு உளவு பாருங்க, நான் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, கருணா புலிகள் இயக்கத்தை விட்டு மாறப்போகின்றார். ஒரு வருடத்துக்கு முன்பாக பொட்டு உளவு தலைவர் பொட்டு அவர்கள் 3 தடவை புலியின் தலைவருக்கு சொல்லியிருந்தார். தலைவரை நம்பவில்லை. அதை போன்றுதான் இப்பொழுதோ இந்த டெல்லிக்கு கொடுத்த ரோவின் அறிக்கையும் அப்படித்தான் கொடுத்திருக்கிறது. அதனால் இவர்கள் அனுரவுடன் இவர்கள் ஒரு கூட்டுறவு வைப்பதற்கான இந்தியா எந்த சாதகமான நிலையும் இல்லை. நிச்சயமாக அனுர வந்தாலும் கூட அவர் சீனாவின் பக்கம் தாவக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருக்குதான் இந்தியா ரிப்போர்ட் கொடுத்திருக்கு டெல்லிக்கு. எனவே அந்த வகையில் அதன் பிற்பாடு இவர்கள் சஜித்தின் பக்கம் மாறினார்கள். சஜித் சில அண்மை மிக வருகின்ற காலங்களில் சில பின்னடைவை சந்திக்கின்ற போது அது சில போல ரணிலுக்கு மாறலாம் என்று இருக்கிறதால் இந்தியா இப்போது யார பக்கம் இல்லாமல் யார் வந்தாலும் நாங்கள் ஆட்சியை கொண்டு போகலாம் என்றாலும் இந்தியா வந்திருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார். நாங்கள் கூறும் ஒருவரைத்தான் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும், அதனை மீறி நீங்கள் முடிவெடுக்க கூடாது என்கின்ற கருத்தை அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அண்மை காலங்களில் அவர் ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக விமர்சிக்கின்றார். அப்படியாயின் அங்கே ஒரு விடயம் பூடகமாக தெரிகின்றது. இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நாங்கள் கூறும் ஒருவரைத்தான் கடந்த 3 முறையும் தமிழ் மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள், எங்களுடைய கருத்தை மீற மாட்டார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலையும் மிகவும் அவதானமாக பார்க்கக்கூடிய ஒருவர், அது தொடர்பில் கருத்து கொடுவதற்கு அத்தனை உறுத்துக்களும் உடையவர் என்கின்ற அடிப்படை. நிச்சயமாக சுமந்திரன் கதையை தமிழ் மக்கள் கேட்க போவதில்லை. அது அவருக்கு சொல்ல நினைப்பேன். அக்கீமும் சொல்லி வர்றானே, நாங்கள் தான் சஜித் பிரேமதாசை வெல்ல வைப்போம்னு ஆசைப்பட்டு தான் போறாரு. இங்கே மக்கள் முடிவெடுத்திருக்கின்றனர். அதாவது எப்போது இந்த வாலிப சேற்றுகள் தமிழ் மக்கள் மத்தியில் நாங்கள் ஏற்கனவே ஓரளவு படித்த பசங்கள் ஓரளவு அனுரைக்குத்தான் ஆதரவு கொடுப்பார். ஏன்னால் இந்த தேர்தலில் தமிழ் சமூகம் பெரிதாக அழைத்துக் கொள்வது, இது ஒரு ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக வரப்போவதில்லை என்று இது கூட அரியந்திரனை கொண்டு தள்ளி கொண்டு தான் வந்துக்கிறாங்க. எனவே சுமந்திரன் என்ற கருத்தை யாரும் இங்கே கேட்பதாக இல்லை. இந்த முறை அவரை வெல்லுதான்னு சந்தேகமா இருக்கு ஒரு பொது தேர்தல் வருமானம். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்போ இல்ல தமிழ் கட்சியோ இல்ல தமிழ் மக்களோ அவரை கருத்தை அவர் சொந்த கருத்தா சொல்லியிருக்கலாம், ஆனா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லையே.
அவர் சொல்லுவார் தானே, அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில விஷயம் சொல்லப்பட்டாலும் அவர் சொல்லத்தான் கேட்கணும் என்று அவர் மஸ்து பண்ண போகல இங்கே யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரியாக தேர்தல் ஒன்று வருகின்ற போது தமிழ் மக்கள் மக்களாக முடிவெடுப்பார்கள். ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் சம்பந்தர் ஐயா காலஞ்சென்ற மதிப்புக்குரிய சம்பந்தர் ஐயா அவரும் சொல்லுவதை அது மக்கள் முடிவெடுப்பார்கள். எனவே இங்கு யாரும் அது சிறிதரனோ சுமந்து அடித்துக்கொள்ள தேவையில்லை. தேர்தல் இன்னும் நெருங்குகின்ற போது தமிழ் மக்கள் முக்கியமான முடிவெடுப்பார்கள். அது மக்கள் சார்பான முடிவாக இருக்கு. ஒவ்வொரு முறையும் அதான் நடக்கின்றது. யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் தமிழ் மக்கள் அதற்கான முடிவை அழகான முறை எடுப்பார்கள். இதில் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. சுமந்தர் என்ன கூக்குரலிட்டாலும் அதை மக்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தொடர்பிலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்போது நிலவி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளர் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாயிர் மௌலானா போன்றவர்கள் இன்று அரசின் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் அவர்கள் அக்குரணை பகுதியில் உரையாற்றி கொண்டிருந்த போது அக்குரணை பகுதியில் இருந்த முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் பெரும் கூச்சல் குழப்பங்கள் மத்தியில் இடையிலே அவர் தன்னுடைய உரையினை நிறுத்திவிட்டு சென்று விட்டார். இந்த தகவல் அல்லது இந்த சம்பவம் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், மர்ஹூம் MHM அஸ்ரப் போன்று தாங்கள் நிர்ணயிக்கின்ற சக்தி, தாங்கள் நினைக்கின்ற ஒருவர் தான் இலங்கை தீவின் ஜனாதிபதி. எங்களை மீறி எங்களிடமிருந்து யார் பிரிந்து சென்றாலும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறுகின்றார். மர்ஹூம் MHM அஸ்ரப் அவர்களின் பின்னர் நாங்கள் தான் இந்த விடயத்தை சரியாக கை கொள்ளுகின்றோம் என்கின்றார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் எப்படியான பார்வை உங்களிடம் இருக்கின்றது? நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஒரு முஸ்லிம் அணிகை ஒன்று சேர்த்த பெருமை அஷ்ரஃபுக்கு உண்டும். காலஞ்சன் அஷ்ரஃபுக்கு அது இருந்தது. அஸ்ரப் இறப்புக்கு பிறகு அந்த அப்படி ஒரு இயக்கம் இயக்கம் அந்த ஹக்கீம் சொல்ற இயக்கம் என்னப்பா இயக்கம்? ஆயுத இயக்கமா? இயக்கம் ஒரு இயக்கம் இல்ல, பேக்கமும் இல்ல. ரவுஃப் ஹக்கீம் என்றவர் ஒரு தனிநபர். அவர் நல்ல பிழப்பு, அவரை குடும்பத்தை வளர்க்கிறார், பொழப்பு நடத்துறார், உழைப்பு நடத்துறார். எனவே ரவுஃப் ஹக்கீம் என்ன கூத்தடிச்சாலும் இங்க மக்களும் அவருக்கான ஆதரவு இருக்குதான், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ரவுஃப் ஹக்கீமே இந்த நேற்று பாருங்கள் ஏறாவூர்ல அடிச்சு ஊத்துறாங்க. இந்த இவர் நஷீரும் இவர் அலி ஜாகிர் மௌலாலும் ஊத்துற. அவருக்கு ஒரு மானங்கட்ட அரசியல்வாதியா மாறிட்டார். இன்று ரவுஃப் ஹக்கீம் வாரார். இவர் எல்லா இடத்தையும் இருக்கிறதான். இவர் ஒரு பொட்டணி வியாபாரி மாதிரி. பொட்டணி வியாபாரி பேக தூக்கிட்டு இப்ப வருவாரு. வந்து கேட்டுட்டு போனாருன்னா திருப்பி வருவாரு அடுத்த எலெக்ஷனுக்கு. வந்து பொய்யெல்லாம் சொல்லுவார். அப்படித்தானே? பொய் சொல்ற ரவுஃப் ஹக்கீம். பச்சை போய் வானா ரவுஃப் ஹக்கீம் வானா. ஒரு பொது மேடையில கூக்குரல் போட்டு அதோட கேவலம் என்ன இருக்கீங்க? இதெல்லாம் வந்துட்டு இந்த உப்பு சேடைக்கு போய் உழுற கேவலம் இல்லையா? அந்த ஆக்களுக்கெல்லாம் வந்து முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கு ரோசமான வெக்கமே கிடையாதே. இதை நாங்க பகிரங்கமா சொல்லுவோமே. அந்த ஆக்களுக்கு, அதாவது அவர் மட்டுமில்லை, இந்த முஸ்லீம் எம்பிக்கள் அமைச்சர் அந்த ஆர்வரிகள்லாம் எல்லா குடர்களுக்கும் ரோசம் பாக்கம் எதுவுமே தெரியாது. ஒரு ரோசம் எவ்வளவு கிலோ என்று கேட்கிற அளவுக்கு போயிட்டாரு. அவ்வளவு கேவலமாயிரு. அதிலும் இந்த ரவுஃப் ஹக்கீம்ங்கிறது இதை விட மோசமான கேவலம் ஆயிட்டாரு. எனவே இதெல்லாம் மக்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். வருகின்ற தேர்தல் இவங்களுக்கு மிகப்பெரிய அடி கொடுக்கும். அதை அவர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த தேர்தலை கூட நாங்கள் இன்னும் சொல்கின்றோம், அவர்கள் போஸ்டல் கடந்த நல்லாட்சியில போஸ்டல் வாக்குக்கு பிறகுதான் போய் சேர்ந்தார்கள். இப்போது கூட அவங்க களம் மாறக்கூடிய நிலை அதிகமாக இருக்கின்றது. அதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். முபீனை பொறுத்த வரைக்கும் இவர் இப்ப காத்தாங்குடி தேசிய அமைப்பாளர். அவர் காத்தாங்குடியில் ஹிஸ்புல்லாவை விட்டு இவங்களை வாக்கு செலுத்த முடியாது. பெரிதாக வாக்கு வேட்டை இப்ப இதுல இந்த அலி ஜாகிர் மௌலானாவா இருக்கட்டும், இல்லது நசீரா இருக்கட்டும், பெரிய வாக்கு வேட்டை செய்யக்கூடிய பலம் அல்ல. ஆனாலும் ஓரளவு பார்க்கலாம். ரவுஃப் ஹக்கீமை மீறி இவர்கள் வாக்கு வேட்டை செய்ய முடியாது. ஒரு மானம் பறந்த ஆட்சியாளர் இருந்தாலும் கூட அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கின்றது. அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே இது ஒரு பொது தேர்தல் அல்ல, இது ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்பதால் மக்கள் இதில் 60-70% மக்கள் மாறி ஹக்கீம் சொல்லுக்கு எதிராக மாறி வாக்களிப்பார்கள். ஹக்கீம் அப்படித்தான் மஹிந்தை ஆதரிப்பதற்காக, நல்லாட்சி மைத்திரியை கொண்டு வரக்காக மக்கள் பாடுபட்ட போது அவர் ஹக்கீமானையும் ரிசார்டானையும் சேர்ந்து மஹிந்தருக்கு தான் அவள் ஆதரவு கொடுத்தான். அந்த மாதிரி நிலைமை ஒன்று வரும். இன்னும் நாள் இருக்குது. இன்னும் நாள் நெருங்கி கொண்டிருக்கின்ற போது, மிக மோசமான களமாக மாறுகின்ற போது வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு இந்த ரவுஃப் ஹக்கீம் ரிசார்ட் அணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாங்கள் பார்க்கலாம். அது மக்கள் முடிவெடுப்பார்கள். என்னதான் இவர்கள் எடுத்தாலும் ஓரளவு ரவுஃப் ஹக்கீம் சொல்லை தாண்டி மிக அதிகமான வாக்களிப்பு ரணில் பக்கம் தாவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதை எதிர்பார்க்கலாம். மட்டக்களப்பை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு முக்கியஸ்தர் இருக்கின்றார், MLM ஹிஸ்புல்லா. கடந்த காலங்களில்
அவர் ஆளுநராக இருந்தவர், அதே போன்று அதிருப்தியாளராக இருந்தவர் முஸ்லிம் காங்கிரசின். இன்று முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்திருக்கின்றார். அவர் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி நிலைப்பாடுகள் தொடர்பிலும் ஆங்காங்கே அவரை நியாயப்படுத்தி பேசியிருக்கின்றார். அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகும்? ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இவன் எல்லாரையும் விட ஒரு சிறந்த அரசியல், அதாவது அவருடைய அந்த காத்தாங்குடி ஊருக்காக அவர் எந்த பக்கமும் தாவுவார். அவர் இப்ப இருக்கின்றார். இப்போது முஸ்லிம் அவருக்கு பெல்லு இருக்கான முஸ்லிம் வேறாவூர்ல அவருக்கான எதிர்ப்பாளிகள் யாருமே இல்லை. இப்ப அவர் சொந்த காத்தாங்குடியிலேயே வாக்குவேட்டை செய்யக்கூடிய ஒருத்தர் தான். காலாகாலமாக அவருடைய இருப்பிடத்தை தக்க வைக்க வேண்டுமானா இப்ப இருக்கிற களம் அவருக்கு சரியா இருக்குது. எப்படி வருகின்ற பொது தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸுக்கான வாக்குவேட்டை ஏராவில் அடிக்கின்ற போது அங்கு ஏராவில் யாருமே இல்லைங்கின்ற போது நிச்சயமாக இவருக்கு வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிலையில் அலி ஜாகிர் மௌலானாவும் யூஎம்பி பக்கம் போவார். அங்கால ஹாபிஸ் நஸ்ரும் யூஎம்பி பக்கம் போனால் அங்கு வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது இந்த வாக்குவேட்டை. அதனால் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவர் குறியே வருகின்ற பொது தேர்தலில் வெற்றி அடைய வேண்டுமானால் இந்த இருப்பு தான் அவருக்கு சரி. ஆனால் ஜனாதிபதி களம் ஒன்று மாறுகின்ற போது அவர் எந்த நிமிடமும் மாறுவார். ஏனெனில் அவருக்கென்ற ஒரு ஆட்சி இல்லையே, அவர் ஆட்சி பக்கம் போகின்றவர், அவருக்கென்ற ஒரு கொள்கை இல்லையே, அவர் கொள்கை தேவையும் கிடையாது. காத்தாங்குடி மக்களுக்காக அவர் ஊர் மக்களுக்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்லுவார் ஆட்சியின் பக்கமாக. எனவே அவர் ஒரு 30,000-20,000 வாக்குப்பேட்டை செலுத்தக்கூடியவர் தான். ஜனாதிபதி ரணில் தான் ஜனாதிபதி வருவார் என்ற ஒரு களம் அமைகின்ற போது நிச்சயமாக ஹிஸ்புல்லா அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த நேரம் இந்த முஸ்லிம் அணி, இந்த முஸ்லிம் தரப்பு இந்த பஸ் வண்டி டிரைவர் சொல்கிறாரு ரவு ஹக்கீம், அவர் தனியாக விடப்படுவார். நிச்சயமாக தனியாக விட. இப்போ கல்வியில் ஹரிஸ் கூட அவர் ரணில் பக்கம் தான் இருந்தார். மிகவும் பலாத்காரமாகத்தான் அரிசை கொண்டு சஜித் பக்கம் சேர்த்திருக்கின்றார். ஒரு வெற்றி ஒன்று வருகின்ற போது நிச்சயமாக ரணிலுக்கான களம் ஒன்று அமைந்தால் வெற்றி வாங்கக்கூடிய இந்த நாடு முழுவதும் புரிகின்ற போது இன்னும் பலர் முஸ்லிம் அணியை சேர்ந்த பலர் ரணில் பக்கம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் அரசியலும் ஜனாதிபதி தேர்தலின் தெரிவுகளும் புதிய ஜனாதிபதியாக யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பிலான பல தகவல்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சாமி, நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு. 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர் எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 96000037.